அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பனிப்புயல் போல் சுழன்றடிக்கும் ரசாயன நுரைகள் நிரம்பியுள்ள ஆற்றை பார்த்து வருகிறோம். ஒசூரில் தென்பெண்ணை ஆற்றில் தொடரும் நுரை உளம். இதுகுறித்து விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகிறார்கள். கிழவரப்பள்ளி அணை பகுதியில் வீசும் பலத்த காற்று காரணமாக பனிப்புயல் போல் சுழன்றடிக்கும் ரசாயன நுரைகளை பார்த்து வருகிறோம். ரசாயன நுரைகள் கடும் துர்நாற்றத்துடன் சுழன்று மெழுகுபத்து போல் வாகனங்கள் இயக்க முடியாமல் அங்கே வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ். இந்த ரசாயன நுரைகளால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். இது குறித்தான விரிவான விவரங்கள். சாருலதா, அதாவது கர்நாடக மாநிலம் தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2200 கன அடி நீர் வரத்தாக இருந்தது. அணையின் பாதுகாப்பு கருதி அதே அளவு நீர் வெளியேற்றப்பட்டது. அந்த நேரத்தில் அணையில் இருந்து குவியலாக சென்ற ரசாயன நுரைகள் அருகில் இருந்த தரை பாலத்தையே மூழ்கடித்தது. அடுத்தடுத்த நாட்களில் நீர்வரத்து குறைந்து காணப்பட்டது. ஆனால் ஆற்றில் செல்லும் ரசாயன நுரைகளின் அளவு மட்டும் குறையாமல் இருந்தது. தொடர்ந்து ஆற்றில் ரசாயன நுரைகள் குவியலாக சென்று வருகிறது. இந்த நிலையில இன்றும் ரசாயன நுரைகள் ஆற்றில் அதிக அளவு செல்கிறது. இன்று காலை நிலவரப்படி கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 801 கன அடியாக இருக்கிறது. அணையின் மொத்த கொள்ளளவான 44.28 அடியில் 40.67 அடி வரை நீர் சேமிக்கப்பட்டிருக்கிறது. அணையின் பாதுகாப்பு கருதி அதே அளவான 801 கன அடி நீர் அணையில் இருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆற்றில் செல்லும் ரசாயன நுரைகள் அப்பகுதியில் வீசும் பலத்த காற்றுக்கு பனி புயல் அடிப்பது போல் சுழன்று நாலாபுறமும் செல்கிறது. கடும் துர்நாற்றத்துடன் வரும் இந்த ரசாயன நுரைகளால் சாலைகளில் செல்லும் பொதுமக்கள் மீது காற்றுக்கு சுழன்று அந்த ரசாயன நுரைகள் மேலே எழும்பி விடுகின்றன. இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி செல்கின்றனர். ரசாயன நுரைகள் கண்கள் மீதும் உடலிலும் படும்போது எரிச்சல் ஏற்படுகின்றன. தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை உண்டாக்குகின்றன. இதனால் காற்றின் வேகம் ஏற்கனவே அதிகமாக இருப்பதால் தொடர்ந்து அப்பகுதியில் பனி புயல் ஏற்பட்டது போன்று காட்சி அளிக்கிறது. சாருலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.